அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சத்துக்கள். அதை பற்றி தான் ஒரு 2-3 நாட்கள் பேசலாம் அப்படின்னு. ஏன் அதில் ரொம்ப முக்கியமான சத்து சாம்பல் சத்து. இந்த சாம்பல் சத்தோட முக்கியத்துவம் என்ன? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரையிலும், இந்த பக்கம் ஊட்டியில் ஆரம்பித்து நம்ம நாகப்பட்டினம் வரையிலும், இது ஒரு சரிவான நிலம்ங்க. சரிவான நிலம். முக்கிய ஆறுகள் 4ம் மற்ற கிளை ஆறுகளும் சுத்தமாக நிறைய ஆறுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நம்மளுடைய தமிழ்நாடு. ரொம்ப சரிவாக இருக்கும். ஆறுனாலே என்ன, ஒரு பள்ளமான பகுதி. அப்போ மேடுலேருந்து தண்ணி ஓடி வந்தால் தான் அந்த ஆற்றுக்கு வரும். அப்போ அது தொடர்ந்து வருது அப்படின்னு சொன்னால் நிலம் சரிவாக இருக்குது. சரிவாக இருந்தாலே என்ன தவறு அப்படின்னு சொன்னாலே, மழை பெய்து முடிஞ்ச உடனே அது வடகிழக்கு பருவமழையாக இருக்கட்டும், இல்லை தென்மேற்கு பருவமழையாக இருக்கட்டும், மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே மழை தண்ணீர் பட்டு வேகமாக ஓடுறப்ப கரைஞ்சி வெளியே போடுற முதல் சத்து சாம்பல் சத்து. கரைஞ்சி முதல்ல வெளியே போகிற சத்து சாம்பல் சத்து. இந்த சாம்பல் சத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நீங்கள் சிமெண்ட்டு பார்க்குறீங்கள்ல, சிமெண்ட் செவுத்தை பூசுறதுக்கு இறுக்கத்தை உண்டு பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடு பொருள் சாம்பல். அந்த சாம்பல் பிடிச்சிக்க உதவுற 2-3 பொருள்களில் இது ஒரு முக்கியமான பொருள். அந்த சாம்பல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த விதமான சத்துக்கள் பூமியில் இருந்தாலும் அதை ஒருங்கிணைச்சு ஒரு பயிரோட கட்டமைப்புக்கு, உதாரணத்துக்கு வளர்ச்சிக்கு, பூ எடுக்க, காய் எடுக்க பயன்படுறதை விட ரொம்ப முக்கியமாக அந்த காயோட பெருக்கத்துக்கு, இப்போ ஒரு வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா, வாழைப்பழம் ஒல்லியாக இருக்கிறத விட எனக்கு பெருசாக இருக்குது, தேங்காய் சின்னதாக இருக்கிறத விட தேங்காய் பெருசாக இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு பெரிய கட்டமைப்புக்கும், நெல் இருக்குது, நெல்லோட மணிகள் திரள்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தை, கத்திரிக்காய் இருக்குது, மிளகாய் இருக்குது, பூ இருக்குது, எல்லாம் பெருசாக வருது அப்படின்னு சொன்னாலே சாம்பல் சத்து வேணும். ஆனால் என்ன கொடுமைன்னா, வடகிழக்கு பருவமழை முடிஞ்ச உடனே இந்த சத்தெல்லாம் கீழே போயிடும். நீங்கள் மழைக்காலம் முடிஞ்ச உடனே நீங்கள் பயிர்களை பாருங்களேன், ஈவன் வெளியில் இருக்கக்கூடிய வேப்ப மரம், எல்லா மரத்தை பாருங்களேன், ஒரு இளம் மஞ்சள் ஷேடு இருக்கும், ஒரு வடிவத்தின் நிறத்தில் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, மண்ணில் இருக்க சாம்பல் சத்து வெளியே போயிடுறது. திருப்பி அது மேலோங்கி வரும்போது தான் கரும்பச்சை வரும். அப்போ எந்த ஒரு பயிர் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் கெமிக்கல் விவசாயம் பண்ணாலும் பரவாயில்ல, இயற்கை விவசாயம் பண்ணாலும், மண்ணுக்கு போட வேண்டிய, மழைக்காலத்துக்கு அப்புறம் மண்ணுக்கு போட வேண்டிய முக்கியமான சத்து சாம்பல் சத்து. தழைச்சத்தோடு போடுறோம், மணிச்சத்தோடு போடுறோம். ஆனால் போட வேண்டிய, எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறோன்னா, தழைச்சத்து மணிச்சத்து நிறையா போட்டுறோம். மக்குன சாணம் போடுவோம், கடலை புண்ணாக்கு போடுவோம், எல்லாம் போட்டுருவோம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம்னா, சாம்பல் கொடுக்க மாட்டோம். இந்த சாம்பல் கொடுத்தாலே உங்களுடைய எல்லா நிலத்தில் இருக்க எல்லா பயிரும் சூப்பராக வருங்க. சாம்பல் எந்த ஒரு நிலத்துலையும் அதோடைய மண்ணோட தேவை பொறுத்து கொடுக்கணும். குறிப்பிட்டு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 100 கிலோ அப்படிங்கிறது பொதுவான அளவு. தென்னை மரம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு 5 கிலோ அப்படிங்கிறது அளவு. கொய்யா மரம், அது மாதிரி பழ மரங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு மரத்துக்கு 2 கிலோ, ஒவ்வொரு 5 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி கொடுங்க. சாம்பல் சத்து முக்கியம், மனசில் வச்சுக்கோங்க. திருப்பி மனசில் வைங்க, சாம்பல் சத்து. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.